நிதியமைச்சர் அருண் ஜேட்லியின் உறுதியை ஏற்று ஜிஎஸ்டி மசோதாவிற்கு ஆதரவளித்ததாக இடதுசாரி கட்சிகள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். இது ஜிஎஸ்டி கவுன்சில் என்று ஒன்று அமைக்கப்படுகிறது. எந்த பிரச்சனையானாலும் அதில் பேசலாம். அங்கு முடியாத பட்சத்தில் திரும்பவும் பாராளுமன்றத்திற்கு பிரச்சனைகள் கொண்டு வரப்படும். பாராளுமன்றத்தில் நமக்கு விவாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு இடதுசாரி கட்சிகளும் இந்த மசோதாவை பொதுவில் ஆதரவு தெரிவித்து வாக்களித்திருக்கிறோம். உதாரணமாக நாங்கள் ஆளக்கூடிய கேரள மாநிலத்துக்கு இந்த ஜிஎஸ்டி லாபகரமானது, தமிழ்நாட்டுக்கு இது பாதகமானது, மகாராஷ்டிரத்துக்கு பாதகமானது, மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு பாதகமானது. நுகர்வோர் சொல்ல அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் வாங்கக்கூடியவங்களுக்கு சாதகமானது.